गाइस ஃபைனலி அந்த 5.1 ஆம்பிள் பிளேயரை சூப்பரா வேற லெவல்ல வெறித்தனமா பாத்தீங்கன்னா அசெம்பிள் பண்ணி முடிச்சிட்டோம். ரீசெண்டா ஒரு ப்ரோ பாத்தீங்கன்னா 5.1 நார்மல் பழைய ஆம்பிள் பிளேயர் அனுப்பிட்டு ப்ரோ எனக்கு இதை கொஞ்சம் ரிப்பேர் பார்த்து விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா அங்க போட்டிருக்க டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாமே கம்மியானது. அது மட்டும் இல்லாம ஓல்டு போர்டு கம்மிங் நைஸ் வரும், நம்ம இதுக்கு புதுசாவே செஞ்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். சரி ஓகே ப்ரோ, அப்பனா இதுல தேவையான காம்பவுண்ட்ஸ்லாம் எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா காம்பவுண்ட்ஸ்லாம் வாங்கி புதுசா கேபினெட் வாங்கி புதுசாவே பண்ணி கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்ட மாதிரியே பாத்தீங்கன்னா இதுல இருந்து தேவையான காம்பவுண்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு எக்ஸ்ட்ரா காம்பவுண்ட்ஸ்லாம் வாங்கி அவங்க கேட்ட மாதிரி கேபினெட் வாங்கி நல்லா டபுள் டிரான்ஸ்ஃபார்மரா போட்டு நல்ல ஹெவியான ஆம்பிள் பிளேயர் பாத்தீங்கன்னா அந்த ப்ரோக்கு வந்து அசெம்பிள் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி பழைய ஆம்பிள் இருந்து தேவையான காம்பவுண்ட்ஸ் எடுத்து எக்ஸ்ட்ரா காம்பவுண்ட்ஸ்லாம் வாங்கி புதுசா சூப்பரா பாத்தீங்கன்னா ஒரு ஆம்பிள் பிளேயர் அசெம்பிள் பண்ணோம் அப்படின்னா நம்மள கான்டாக்ட் பண்ணலாம், சூப்பரா பண்ணி தந்துரும். இதுக்கு எடுத்துக்காட்டாத்து இந்த ஆம்பிள் பிளேயரை நம்ம எப்படி அசெம்பிள் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஃபுல் வீடியோ நம்மளோட யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க மறக்காம போயிட்டு அந்த வீடியோ பாருங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ்.